ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு அதிரடியாக விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம், அப்படி தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு புதிய வெளியான ஒரு சூப்பர் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஜாக்பாட் 1,00,000 வரை கடன், அதே மாதிரி 50,000 ரூபாய் வந்து தள்ளுபடி வெளியான சூப்பர் தகவல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக வந்து இப்போ ஜூன் 19 தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன்லாம் வந்து வழங்கியிருக்காங்க. 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி விலையில் அதிரடியாக விவசாயிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே இந்த ஏற்கனவே வந்து விவசாய கடன் வந்து வாங்கியிருப்பீங்க, கூட்டுறவு வங்கியின் மூலமாக அனைவருமே வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த விவசாய கடனை பொறுத்தளவுக்கு வருகின்ற 2026 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விவசாய கடன் வந்து ஒட்டுமொத்தமாக 5 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கடன்களை வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாக போதிலே நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த 2வது சட்டமன்ற தேர்தலில் நிறைய அறிவிப்புகள்லாம் வரப்போகுது. இந்த நிலையில் தான் நகைக்கடன் இது மாதிரி ஒட்டுமொத்த கல்வி கடன் அனைத்துமே கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, ஒரு பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஜாக்பாட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மானிய விலையில் இப்போ வந்து 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலையில் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அனைவருக்குமே வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும், சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாய கடன் வந்து வழங்கிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கியின் மூலமாக நிறைய வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன் அனைத்து வங்கிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து 2026 கட்டாயம் தள்ளுபடி வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இதற்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்றத ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நகைக்கடன் அனைத்துமே தள்ளுபடி வந்து கிடைக்க போகுது. இந்த நிலையில் இப்போ வழங்கக்கூடிய கடன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருகிறது. இதில் வந்து 50 முதல் 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிய விலையில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிய விலையில் தள்ளுபடி விலையில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒரு நாட்டின் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் சமூக நலனுக்கு முக்கியமானது. விவசாய மக்களுக்கு அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்து தானியங்கள், காய்கறிகள், அதே மாதிரி பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் போன்றவற்றை விவசாயத்தால் மட்டுமே சாத்தியமாகின்றன. இந்த நிலையில் இந்தியா போன்ற நாடுகளில் விவசாயிகள் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. இதைத் தொடர்ந்து இது ஏற்றுமதி மூலம் சந்திய செலவாணியையும் ஈடுபடுகிறது. இருந்தாலும் விவசாயிகள் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி நகர்ப்புற இடம்பெயர்களை குறைக்கிறது. விவசாயம் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் முக்கிய முதுகெலும்பாக உள்ள நிலையில் இது மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் பெரும் விதமாக இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையை தான் இப்போ தமிழ்நாடு அரசு அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இந்த அறிவிப்பின் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவசாய கடன் உதவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதிலும் 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலையில் கொடுக்குறாங்க. 50லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானிய விலையில் 1,00,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயல்படுத்தி வந்து வராங்க. அதே நேரம் சிறு குறு விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை வந்து அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அதில் நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டமும் ஒன்றாகும். இது சிறு குறு விவசாயிக்கான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்திய மானியத்துடன் கூடிய கடன் திட்டத்தை இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் செயல்படுத்துகின்றன. சிறு குறு விவசாயிகளுக்கு பம்ப் செட், அதே மாதிரி மோட்டார், பைலன்ஸ், ஆழ்துளை கிணறு, அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் மற்றும்
தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் வழங்குவதற்கான நிதி உதவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அதே ஆழ்துளை கிணறு அமைக்க 50% மானியத்துடன் வழங்குகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் சூரிய ஒளி சக்தியால் இயங்கும் பம்ப் செட் வந்து பார்த்தீங்கன்னா 70% மானியம் வந்து கொடுக்குறாங்க. அதே மற்றும் 30% விவசாயிகள் பங்களிப்பு உள்ளது. இதே போல் மற்றொரு முக்கிய திட்டம் தன் சிறு மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தியதற்கான மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டம், குறிப்பாக 50% மானியத்துடன் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 1 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து வழங்குறாங்க. அதே தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் வேளாண் துறை மூலம் செயல்படுத்துகிறது. இத்தகைய திட்டத்தின் ஒன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மூலம் வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அனைவருக்குமே வழங்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அனைவருமே பெற்று பயன்பெறுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விவசாய கடன் வந்து வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்குறதுக்கான நிறைய நலத்திட்டங்களாக வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா மானிய விலையில் 50% 70% வரைக்கும் நம்மளுக்கு வந்து மானிய விலையில் இந்த பொருட்களாக வந்து கொடுக்குறாங்க. அதே கடன் திட்ட முக்கிய அம்சங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான குறிப்பாக ஆழ்துளை கிணறு, மோட்டார் பேலன்ஸ் சொட்டு நீர்ப்பாசன மற்றும் திட்டத்திற்கு மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதனால் விவசாய உற்பத்தி திறனை அதிகரித்து பொருளாதாரத்தில் பின்தங்கி விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு திட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி இதில் பயனாளிகளின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மர பிரிப்பினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் அதே மாதிரி 5 ஏக்கர் புஞ்சை நிலமும் குறைவாக உள்ளவர்கள் சிறு குறு விவசாயியாகவும் 1.25 ஏக்கர் நஞ்சை அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சை நிலத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் குறு விவசாயிகளாகவும் கருதப்படுகிறார்கள். எனவே மானியம் கடன் பெற விவசாயிகள் விண்ணப்பதாரர்கள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இது வட்டாட்சியர் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த ஆவணம் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் தொகை அதிகபட்சம் ரூபாய் 1 லட்சம் வரை உங்களுக்கு வழங்கப்படும். இதன் கடன் தொகையில் மானிய 50%, அதாவது 50% அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெறுவதற்கான ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. இது கடன் திருப்பி செலுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 5 ஆண்டுக்குள் நீங்கள் வந்து திருப்பி செலுத்துகிற மாதிரி வந்து இது வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆழ்துணை கிணறு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர் போடணும் அப்படின்னா உங்களுக்கு மானிய விலையில் உங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. சூரிய ஒளி இயக்கம் சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டு இது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பொருட்களை வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயன்பெறுங்க. இது வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கடன் உதவி வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணத்தை பொறுத்தவரைக்கு வருமான சான்றிதழ், குடும்ப வருமானத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், பிசி எம்பிசி வகுப்பினர் தேவை, அதே மாதிரி வங்கி கணக்கு விவரம், கடன் மற்றும் மானிய செலுத்தப்படுவதற்கான இது. அதே புகைப்படத்தை பொறுத்தளவுக்கு 2 புகைப்படம், அளவு புகைப்படம், நில ஆவணங்கள், பட்டா சிட்ட அடங்கல், புல வரைபடம், அதே மாதிரி ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆழ்துளை கிணறு அல்லது பிற நீர்ப்பாசன உபகரண செலவு மதிப்பீடு அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 26.56 கோடி வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.